Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. வணக்கம். மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 9:30 மணி அளவில் வெளியாகிறது. அன்று பிற்பகலில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாகும் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். +2 மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் முன்கூட்டியே மே 8ஆம் தேதியே வெளியிடப்பட்டது. அதே போல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவும் முன்கூட்டியே வெளியாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 3 முதல் 27ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 28இல் தொடங்கியது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்ட 4113 மையங்களில் சுமார் 9 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15ஆம் தேதி முடிந்தது. அதன் பின்னர் பொதுத் தேர்வு முடிந்ததும் மாணவர்களின் விடைத்தாள்கள் 118 மண்டல சேகரிப்பு மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கிருந்து திருத்துதல் மையங்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஏப்ரல் 21 முதல் 30ஆம் தேதி வரை விடைத்தாள் திருத்துதல் பணிகள் நடைபெற்றன. தற்பொழுது மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக அட்டவணை வெளியிட்ட போது மே மாதம் 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முன்கூட்டியே 16ஆம் தேதியே வெளியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் அன்று பிற்பகலே வெளியாக இருக்கிறது. பல்வேறு மாணவ மாணவிகளும் ஆவலுடன் எதிர்பார்த்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருப்பதனால் தற்பொழுது மாணவர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர். அந்தந்த பள்ளிகள் வாயிலாகவோ அல்லது பள்ளி கல்வித்துறை இணையதளம் வாயிலாகவோ தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.